ஆனா 2024 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? ரெட்டலைக்கு தாமனே. என்ன ரீசன்? என்ன ரீசன்னா அம்மா உணவு இந்த இதில் நாட்டில் நம்ம நாட்டில் எதுவுமே யாருமே இதுமாரி செஞ்சு தரல. உணவு எல்லாத்துலேயும் அவங்க எல்லாருக்காண்டி உணவு அளித்தாங்க. அதுக்காண்டி வந்து நம்ம செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். எல்லாரும் ஏழை மக்கள்லேருந்து எல்லாருமே இல்லாத மக்கள் யாராக இருந்தாலும் ₹1 இட்லி யாருனாலும் வாங்கி கொடுக்கலாம். யாராச்சும் வாங்கி கொடுக்க முடியுமா? இப்போதைக்கு ஒவ்வொரு தர்மம் கொடுக்க இருந்தாலும் ₹1 ₹2 கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ இட்லி சாப்பாடு வாங்கி கொடுங்க. 3 வேளை சாப்பாடு நான் எவ்வளவு இப்போ சாப்பிடுதோம்னா ₹250 ₹300 ஆகுது என்னோட சாப்பாடு டெய்லி. அப்போ நான் சாப்பிடும் போது 3 10 30 ₹20 இருந்தால் என்னோட 3 வேளை முடிஞ்சிடும் எனக்கு. அதனால வந்து நான் கண்டிப்பாக பண்ணியே ஆவேன் ஓட்டு. சரிதானே? அப்படி வேற எந்த கருத்தும் கிடையாது. இது ஆனால் கண்டிப்பாக இது நாளைக்கு தொடரணும். அதுக்காண்டி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஏழமாலாம் இருக்காங்க. அதுக்காண்டி நான் வாக்கு அழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். அவங்க செஞ்ச நல்ல திட்டத்துக்காண்டி கண்டிப்பாக செய்வேன். சரிதானே? அப்படி அண்ணா இப்போ வர 2026 எலெக்ஷன்ல நீங்க யாருமே வாக்களிப்பீங்க? நான் ரெட்டலைக்கு தான் வாக்களிப்போம். என்ன ஏடிஎம்கே தான். என்ன காரணம்னா ருசி உள்ள கடைக்கு சாப்பிடுறோம்ல, அது மாதிரி ருசியாக இருக்க இது ஒன்ற மாதிரி எங்களுக்கு வந்து அந்த கட்சி தான் பிடிக்கும். அதனால அதுக்கு தான் போடுங்க. என்னோட ஓட்டு வந்து டிவிகேக்கு தான். என்ன காரணம்? என்ன சொல்லுன்னா, கண்டிப்பாக இதுக்கடுத்து ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லோரும் வந்துட்டாங்க. சீமானுக்கு ஒரு ஓட்டு கொடுக்கலாம். ஆனால் இப்போ திடீர்னு வந்து விஜய் வந்திருக்காருன்னு வைங்களேன். அதனால் கண்டிப்பாக டிவிகேக்கு கொடுக்கலாம். ஏன்னா புதுசாக ஏதாச்சும் பண்ணுவார். கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய என்ன சொல்ல ஒரு பெரிய 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நமக்காண்டி வந்திருக்காருன்னு வைங்களேன். கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவார். நமக்கு பண்ணாமலாம் இருக்க மாட்டார். அதனால் டிவிகேக்கு ஓட் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் பெட்டர் தான் சொல்லுவேன். வர்றது நல்லது. டிவிகேக்கு வருது. சீமானுக்கும் கொடுக்கலாம்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கண்ணா. ஆமாம். சீமான் இதுல வந்து டிவிகே தலைவர் விஜய் சீமான் இந்த 2 பேர்ல யாரை பெஸ்ட்டாக வந்திருக்காங்க? என்ன சொல்லணும்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? நான் 15 வருஷம் களத்துல இருந்து மக்கள் தான் போராடி இருக்காங்க. ஆமாம். விஜய் அவர்கள் இப்போ புதுசாக தான் தொடங்கி இருக்காங்க. எங்கே ஒரு அனுபவமும் வேணும். ஏன்னா சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு மக்களோட மக்களாக நிற்கிறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். இந்த இடத்துல உங்களுடைய ஒப்பீனியன்னா நீங்கள் யாரை பெஸ்ட் சொல்லுங்கள்? இப்படி கேட்டால் ஏன்னா சீமானை தான் சொல்ல முடியும். ஏன்னா எப்படி சொல்லணுன்னே தெரில. ஏன்னா சீமான் வந்து 15 வருஷமாக எல்லாத்தையும் பற்றி தெரியும். விவசாயம் பற்றி எல்லாத்தையும் இது பண்ணி சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் டிவிக்கே வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா நான் அப்பளே சொன்னேன் உங்களுக்கு, 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நமக்காண்டி வர்றாருன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்காண்டி தான் வருவாங்க. ஆனால் சீமானும் கொடுக்கலாம். என்னோட ஓட்டு ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு தான் நான் போடுவேன். டிவிகே தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி. வணக்கம். அப்புறம் இப்போ 2026 எலெக்ஷன் வருவாங்க. ஆமாம். உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு சீமானுக்கு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? ஒரு மாற்றம் வரணுங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வருவாங்க. இந்த எலெக்ஷனில் உங்களோட ஓட்டு யாருக்குங்க? எங்களோட ஓட்டு சீமானுக்குண்ணே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அவரோட கொள்கை நல்லா இருக்கு. அதனால அதாவது தமிழுக்காக போராடுதாரு. ஆனால் தமிழ் மக்களாக இருந்தால் நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தால் சீமானுக்கு ஓட்டு போடலாம். சீமான் தான் வரணும். ஏன்னா இப்போதைக்கு ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னா எதிர்கட்சி யார் இருக்கா? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து சீமான் தான் இருக்காப்புல. நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அதனால் மக்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மக்கள் தலைவன் வேணும். இப்போ சீமானன் வந்து எல்லாருக்கும் தெரியுங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து கனிம வளங்கள் வந்து திருடு போயிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கே நம்ம பக்கத்து ஊர்ல ஆண்டிப்பட்டி இருக்குது. இந்த ஊர்லேயே போராட்டம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து போராட்டம் பண்ணி தான் அந்த குவாரிய மூடைகள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ அவங்க வேற பக்கம் குவாரி வச்சுருக்காங்க. இப்போ பக்கத்தில் சுயம்புரம் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம ஒயின் ஷாப்பு, அதாவது ப்ரைவேட்டாக ஒயின் ஷாப்பு திறக்கிறதுக்கு வந்து எடுவாங்க. அதையும் நாம் தமிழர் கட்சி தான் போராடி அது வந்து இப்போ திறக்கணாமல் இது முயற்சி பண்ணி இது பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இப்போ யாருமே போராட யாருமே ரோட்டில் இறங்க போகிறது கிடையாது. திமுகவோ ஏடிஎம்கோ யாரும் அவங்க தான் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்காங்களே. நம்ம தான் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவோம். தமிழ்நாட்டை தமிழ் ஆளட்டுமே. எதுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஓட்டு போடுறீங்க? பணம் தானே. இப்போ ஒரு கிலோ அரிசி ஒரு 40 ரூபாய் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம 70 ரூபாய் இருக்குது ஒரு கிலோ அரிசி. இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் நானே இப்போ டெய்லி 1000 ரூபா உழைக்க எனக்கு 1000 ரூபாய் எங்கே போயின்னு எனக்கே தெரியாது. நானே எவ்வளோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்தும் எனக்கு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு நான் 1500 ரூபாய்க்கு உழைச்சாலுமே எங்களுக்கு கட்ட மாட்டேங்குது. ஏன்னா பணம் வந்து அவ்வளோ தூரம் பணம் வீக்கம் வந்து அதிகமாகி போச்சு. மக்கள்கிட்ட வந்து கஷ்டம். நான் இப்போ ஒரு பொருள் இப்போ இந்த பேஸ்ட் எனக்கு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ எனக்கு 100 ரூபா இந்த பேஸ்ட்டு. அதனால கஷ்டப்பட்டு வாங்கும்போது அதோட வழி எனக்கு தான் தெரியும். அப்போ வந்து தமிழகத்தில் வந்து அதாவது மக்களில் இருந்து ஒருத்தன் வந்தால் தான் அது வந்து
மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியும். இவங்க வந்து அப்படி கிடையாது. இவங்க வந்து பணத்தாலே வந்தவங்க, பணத்திலே இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து மக்களை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சீமானன் தான் வரணும் தமிழ்நாட்டில். நன்றிங்க. வணக்கம். வணக்கம். இப்போ 2026 எலெக்ஷன் இருக்காங்க. உங்களோட ஓட்டு யாருக்கு? நம்ம ஓட்டு பிஜேபி சார்பா. என்ன காரணம்? நம்ம பிஜேபி ரொம்ப பிடிக்கும். பிஜேபி தான் வல்லரசு நாடு ஆகும். ஆமாம், மோடிஜி தமிழ்நாட்டையும் நல்லபடியாக கொண்டு வருவார். திராவிட கட்சி இருக்கும்போது பிஜேபியால் தமிழ்நாட்டில் இருக்கு. கண்டிப்பாக வரும். மக்கள் மனநிலை மாறிட்டு பழைய மாதிரி கிடையாது. நான் இப்போ ஒரு 10 வருஷமாக பிஜேபி மாறியாச்சு. ஆமாம், அம்மா இருக்கும்போது பிஜேபி மாறினேன். பிஜேபி ஆட்சி எங்கேயும் வராது. இப்போ 2026 எலெக்ஷன் இருக்காங்க. உங்களோட ஓட்டு யாருக்கு? உதயசூரிய தாங்க ஓட்டு. என்ன காரணம்? அவங்க ஆட்சி சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, மக்கள் பிடிச்ச ஆட்சி தான் எடுத்தாங்க. அதான் மீண்டும் அவங்க வருவாங்க. அது நல்லாயிருக்கும். இல்லை நான் பொதுவாக நாள் இந்த கட்சி சார்புகளில் ஆட்சி நல்லா இருக்குது.